Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire un dessert au lait de coco. இன்னைக்கு தேங்காய் பாலை வச்சு ஒரு dessert செய்ய போகிறோம். Pour réaliser cette recette, je vais utiliser 3 verres similaires. Dans un des verres, je commence à casser les œufs. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் 3 டம்ளர் ஒரே மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் முதல் டம்ளரில் முட்டையை உடச்சி ஊற்றுறேன். J'ai pu remplir ce verre avec 7 œufs. Donc je garde de côté, je vais le réserver pour l'instant. இந்த டம்ளரில் நான் 7 முட்டை மொத்தமாக உடச்சி ஊற்றிருக்கிறேன். இந்த டம்ளர் ஃபுல்லாக வரத்துக்கு 7 முட்டை ஆச்சு. இதை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு ஓரமாக தூக்கி வச்சுடுங்க. À présent, j'ai pris le second verre et je vais remplir de sucre. இப்போ ரெண்டாவது டம்ளர் எடுத்து அது ஃபுல்லாக சர்க்கரை நிரப்பிடுங்களேன். Si vous avez peur de mettre autant de sucre, vous pourrez bien sûr réduire en 3/4. Et faites quand même attention, n'enlevez pas beaucoup trop de sucre, après vous n'aurez pas le goût et la texture finale. சர்க்கரை அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்பு போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப குறைச்சிடாதீங்க, இது இனிப்பு பண்டம், அப்புறம் நல்லா இருக்காது. Ici, j'ai sorti une boîte de lait de coco, 400 ml, mais je n'ai pas utilisé la totalité de cette boîte vu que le lait était trop épais. Du coup, j'ai rajouté 100 ml d'eau et j'ai mélangé. Mais si le lait que vous achetez est fluide, dans ce cas-là, utilisez tel qu'il est. நான் தேங்காய் பாலில் 300 ml மட்டும் எடுத்துக்கிட்டேன். மீதி 100 ml வந்து தண்ணி சேர்த்து தான் நான் கலந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதுக்காக தான். இதே நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் பால் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிவிடுங்க. À présent, je verse la totalité des œufs dans une bassine. Je vais juste rajouter une pincée de sel, puis je vais le battre à l'aide de ce fouet. இப்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இந்த கிச்சன் விஸ்க் இருக்குல்ல, இதாலே நீங்கள் வந்து லேசாக பீட் பண்ணுங்களேன். Ici, je tiens à préciser que je vais utiliser ce fouet tout au long de cette recette pour avoir une texture différente à celle battue par la machine. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் வேணும்னே தான் இந்த கையில் அடிக்கிற விஸ்கால் செய்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரை போட்டு செஞ்சிங்கன்னா மேலே வந்து நைஸாக வந்துடும். இந்த இனிப்பு நம்மளுக்கு நைஸாக தேவையில்லை, அதனால தான் நான் வந்து இந்த விஸ்கில் செய்கிறேன். Je rajoute le sucre et je mélange. இப்போ சர்க்கரையை போட்டுட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. இங்கே நான் பெரிய டம்ளர் எடுத்ததொட்டு அதில் 7 முட்டை கொண்டுச்சு. இதே நீங்கள் சின்ன டம்ளர் எடுத்துருந்தீங்கன்னா அதில் குறைவாக தான் முட்டை கொள்ளும். அதே சைஸ் டம்ளரை வச்சு நீங்கள் வந்து சர்க்கரையும் தேங்காய் பாலும் அளந்து கொட்டிக்கோங்க. இதனால் நம்ம வெயிட் மிஷின் எடுத்து வச்சு ஒன்றையும் வெயிட் போட்டு பார்க்குற டைம் நம்மளுக்கு மிச்சமாகுது பாருங்கள். Une fois que les œufs et le sucre ont été bien mélangés, on rajoute le lait de coco. முட்டையும் சர்க்கரை நல்லா கலந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை போட்டு நல்லா கலந்துடுங்களா. Voilà, je vous fais une petite parenthèse. En fait, j'ai utilisé un grand verre. Du coup, pour le remplir, j'ai mis 7 œufs. Mais si vous utilisez un petit contenant, vous mettrez moins d'œufs. Et n'oubliez pas que le contenant doit être similaire pour le sucre et le lait. Donc, tout ça, c'est pour éviter de sortir la balance, pour peser chaque ingrédient individuellement, séparément. Donc, on gagne du temps. Et puis, ça va vite. J'ai sorti un moule. Dans le fond et sur toute la surface, je vais appliquer de la matière grasse. Ici, j'ai mis du beurre clarifié. Si vous voulez, vous pourrez mettre du beurre ou de l'huile. C'est juste pour faciliter le démoulage. குக்கர் உள்ளார வச்சுருக்கிறோம்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம கொஞ்சோண்டு வெண்ணெயோ நெய்யோ இல்லைனா வந்து எண்ணெய் கூட தடவின்னா சுற்றி தடவிடுங்க. இது நம்ம திருப்பியும் வெந்ததுக்கப்புறம் கொட்டும் போது ஒட்டாமல் வரும், அதுக்காகத்தான். J'ai sorti une passoire à maille fine. ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. Je filtre la préparation au-dessus du moule. இப்போ நம்ம அந்த முட்டை பால் சர்க்கரையை கலந்து வச்சுருந்தோம்ல, இந்த வடிகட்டி மேலே கொட்டுங்க. அடியில் வந்து அந்த பாத்திரத்தை வச்சுருங்க, நம்ம நெய் தடவின பாத்திரத்தை. இது டைரெக்டாக அதில் போய் ஊந்துடும். தேவையில்லாததெல்லாம் அது மேலேயே நின்றுடும். J'allume le feu, je dépose une sauteuse avec de l'eau. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு அதை சூடேற வைங்க. Je place le moule rempli de préparation dedans. அந்த தண்ணிக்கு மேலே நம்ம பால் முட்டை சர்க்கரை கலந்து வச்சுருக்கிறோம்ல, அந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளார வச்சுருங்க. Je le couvre et je pose un poids par-dessus pour ne pas que le couvercle s'ouvre.
அதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இல்லைன்னா அந்த மூடி ஆடிக்கியே வந்துடும், திறந்துக்கும். அதுக்காகத்தான் நீங்கள் ஒரு வெயிட் வச்சுருங்க மேலே. En cours de cuisson, je vérifie s'il y a assez d'eau. S'il en manque, j'en rajoute et je laisse cuire comme ça à feu doux tranquillement. Ça peut prendre 1 heure ou plus. அப்பப்போ தண்ணி குறையுதான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி குறைஞ்சா அப்பப்போ நீங்களே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் பொறுமையாக வேகட்டும். 1 மணி நேரத்துக்கு மேலே வேகும். சிறு தீயிலே பொறுமையாக வெந்து வரட்டும். Pendant que ça cuit, je vais vous demander quelque chose, les amis. Si vous aimez mes vidéos, n'oubliez pas de liker. N'oubliez pas de partager mes vidéos, parlez-en un peu autour de vous. Et si vous regardez mes vidéos sans vous être abonné, n'oubliez pas de vous abonner. Et pour tous les abonnés, je vous remercie de tout mon cœur. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மிக்க நன்றி. Voilà, c'est prêt. Pour ready ஆயிடுத்து. Je suis en train de glisser un couteau sur tout le tour du moule pour un parfait démoulage. ஒரு கத்தி எடுத்து அந்த பாத்திரத்தையும் அந்த இனிப்பும் ஒட்டாமல் இருக்க அப்படியே சுற்றி கீறி விட்டுடுங்க. இப்போது ஒரு தட்டை போட்டு அப்படியே கவுத்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்து ஊந்துடும். J'ai placé un plateau sur le moule et j'ai retourné d'un seul coup le moule et voilà le résultat. Vous allez voir, ce sera parfait. இப்போ பாருங்கள், அழகாக உடையாமல் வந்துடுது. நம்ம இதை துண்டு போட்டோன்னா உள்ளார நைஸாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பொறுமையாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா இனிப்பு பண்டம் ரொம்ப சாப்பிடாதீங்க, லிமிட்டாக சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நம்ம சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஜில்லுன்னு ஆகிடுது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு இல்லாத மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. Voilà, c'est parfait, c'est cette texture que je voulais avoir. En fait, sur la surface, c'est pas lisse, tandis que dedans, ça sera lisse. Si vous dégustez dès maintenant, c'est-à-dire lorsqu'il est un peu tiède, dans ce cas-là, ce dessert semblera un peu sucré. Tandis que si vous le réfrigérez et vous le goûtez plus tard, là, vous verrez que le sucre est correctement dosé. Merci beaucoup les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à très vite. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.